ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஹெச்ஆர் சமையல். இப்போ ஒரு மட்டன் ஒயிட் புலாவ் மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாம் மசாலாலாம் போட்டு தாளிச்சிக்கலாம். 4 ஸ்பூன் எண்ணெயும் 4 கரண்டி எண்ணெய், கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் வாசனைக்காக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நான் இதை அரிசி கம்மியாக தான் எடுத்துருக்கேன். ஒரு 3/4 கிலோ அரிசி அளவுக்கு தான். இப்போ வெங்காயம் கற்றுக்கலாம். ஒரு 4 வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய். தக்காளி ரொம்ப சேர்த்து தேவையில்லை. தக்காளி சொல்ல வேண்டாம், வேணும்னா ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். கட் பண்ணி ஒரு 5-6 பல்லு பூண்டும் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. கூடவே கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டுக்கலாம். ஃப்ளேவரும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த புலாவுக்கு சிக்கன் கிரேவி போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் சேர்க்கக்கூடாது. ஆப்ஷன் வேணும்னா ஏதாவது காய்கறி கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து பட்டாணி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன். பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி இதை சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தோட பட்டாணி நல்லா கொஞ்சம் வேகட்டும். இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா எண்ணெயில் சின்னதாக இருக்கும். வெங்காயம் வதங்கினதோட கொஞ்சம் கொத்தமல்லியும் ஒரே ஒரு தக்காளி ஆப்ஷன் தான். உங்களுக்கு தேவையான நீங்கள் போட்டுக்கலாம், வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நான் ஒரு ஃப்ளேவருக்காக டேஸ்ட்டாக ஒரு தக்காளி போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வாசனை வர வரைக்கும், பச்சை வாசனை போட வரைக்கும் வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வெங்காயம் பட்டாணியோடு சேர்த்து, பட்டாணி வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா எண்ணெயில் வதங்கியாச்சுங்க. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம். அரிசி வந்து ஒரு 3/4 கிலோ அரிசி எடுத்து கழுவி ஊற வச்சுருக்கேன். ஒரு 1 ஹவர் முன்னாடியே போட்டேன். இப்போ அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி, அரிசி நல்லா ஊறி இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி பார்த்து கரெக்டாக வச்சுக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணியிலே இப்போ அரிசிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி கொதி வந்தாலே அரிசி போட்டுடலாம். தண்ணி நல்லா கொதி வருதுங்க. இப்போ அரிசியை போட்டுடலாம். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அரிசியை சேர்த்துடலாம். இந்த புலாவுக்கு வந்து பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். அந்த மாதிரி ஒரு 4-5 மிளகா போட்டுடலாம். நான் ஒரு 4 மிளகா போட்டுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு மிளகாத்தூள் போடக்கூடாது. இது நல்லா கிரேவி நல்லா காரசாரமான மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவியோடு வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். அரிசி போட்டாச்சுங்க. நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடிடலாம். சீக்கிரம் ஒரு 10 நிமிஷத்தில் சீக்கிரமாக ரெடி ஆகிடும் அந்த ரைஸு. போட்டு விசில் போட்டு அடுப்பை ஸ்லோ ஃபயரில் வச்சிடலாம். கொஞ்சம் ஃப்ளேம் வந்து ஸ்லோவாக வச்சுட்டா அடி பிடிக்காமல் இருக்கும். ஸ்லோவாக வச்சிடலாம். இப்போ வந்துருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த புலாவுக்கு நல்ல ஒரு காரசாரமான பெப்பர் மசாலா கிரேவி. அதுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2-3 பட்டை வச்சுருக்கேன். 1 கிலோ சிக்கனுக்கு தேவையான வெங்காயம், 2 பச்சை மிளகாய் போட்டு கிரேவிக்காக வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயம் போட்டிருக்கேன். நான் இப்போலாம் கிரேவி நல்லாயிருக்கும். சிக்கன் போட்டு சாப்பிட்றதுக்கு போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணி
கூடவே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டு வெங்காயம் கொஞ்சம் சிவக்க வந்தோடனே தக்காளி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வாங்கட்டும். அப்புறமா சிக்கன் போட்டு அவ்வளோதாங்க. சூப்பரான நம்மளோட புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இறக்கும்போது கொஞ்சம் சுற்றி நெய் ஊற்றிக்கலாம் வாசனைக்காக. உங்களுக்கு தேவைன்னா ஊற்றிக்கலாம், வேணான்னா விட்டுடலாம், ஆப்ஷன் தான். நான் எனக்கு வாசனைக்காக நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். கொத்தமல்லி தழை தூவிட்டு இது கூட தொட்டுக்க எந்த கிரேவியும் நல்லாயிருக்கும். சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, இந்த ஒயிட் புலாவ் பட்டாணி புலாவுக்கு எந்த கிரேவியாக இருந்தாலும் தொட்டு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க. சூப்பரான மட்டன் பட்டாணி புலாவ் செமையாக இருக்கும். சூப்பராக இருக்கும். டேஸ்ட் நல்ல வாசனையாக கமகமான பட்டாணி ஒயிட் புலாவ் ரெடி. சூப்பராக இருக்குங்க. நல்ல வாசனையாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவியோட வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ சிக்கனை பார்த்தோம். சிக்கனுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. சேர்ந்து இப்போ தேவையான அளவு மசாலா போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டு மசாலா எண்ணெயில் கொஞ்சம் ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ கிரேவி நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அது போட்டுருவோம். மசாலா போட்டுடலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. தேவையான உப்பு போட்டுடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ப்ளைன் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஒரு 4 கரண்டி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 4 கரண்டி மசாலா வைக்க 1/4 டீஸ்பூன் அளவு பட்டை கிராம்பு தூள் பிரியாணி சேர்த்து மிளகு சீரகம் தூள் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெப்பர் காரம், பச்சை மிளகா காரம் இதெல்லாம் இருக்குது. அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் சுருக்கன் காரமாக கேட்பாங்க கிரேவி. இந்த சாப்பாட்டுக்கு ஒயிட் புலாவுக்கு தொட்டுக்கு இந்த கிரேவி நல்லா சுருக்கன் காரசாரமாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் காரம் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயில் மசாலா ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டு கொத்தமல்லி தண்ணியை கொஞ்சம் தூவி விட்டு எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விட்டு ஒரு கப்பு 1 ஸ்பூன் 2 கரண்டி அளவுக்கு தயிர் ஊற்றிட்டுங்க. டேஸ்ட்டுக்கு நல்லா டேஸ்ட்டும் காரமும் காரத்தை அடிக்கவும் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். போட்டு நல்லா கலந்து விட்டுலாம். கிரேவி நல்லா டேஸ்ட்டாக வரும். மசாலா எண்ணெயில் வதங்கிடுச்சு. கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கிரேவிக்கு சும்மா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம், வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். போட்டு எண்ணெயில் காணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கன்லேயும் தண்ணி நிறைய விடும். அதனால் தண்ணி அளவாக பார்த்து சேர்க்கணும். போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே சிக்கன் ரெடி ஆகிடுங்க. சீக்கிரமாக வெந்துடும். சும்மா போட்டு ஒரே ஒரு விசில் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கிரேவி சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாடு புலாவோட வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் என்ன செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.